ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேமூர் கரைசல் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு தேங்காய் மிக்ஸி ஜாரில் போட்டு தேங்காய் பால் எடுக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே தெரியும் தேங்காய் பால் எப்படி எடுக்கணும் அப்படின்றது. இது திக்கான பால். ஃபஸ்ட்டு பால் எடுக்கிறேன், ரெண்டாவது பால் நான் எடுப்பேன். அப்படியே 1/2 லிட்டர் பால் நம்ம எடுத்துக்கலாம், தேங்காய் பால். அதுக்கப்புறம் அதே 1/2 லிட்டர் புளிச்ச மோர் எடுத்துக்கிறேன். நான் நல்லா 3 நாள் நல்லா புளிச்ச மோர் எடுத்து ஒரு கண்டெய்னரில் ஒரு சுத்தமான ஒரு டப்பா, இல்லைன்னா நீங்கள் பானையில் கூட இதை செய்யலாம். என்கிட்ட பானை இல்லை, நான் சுத்தமான ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் தான் செய்கிறேன். 1/2 லிட்டர் தேங்காய் பால் ஊற்றிட்டேன், 1/2 லிட்டர் புளிச்ச மோர் ஊற்றுறேன். இது 2 மட்டும்தான் நமக்கு தேமோர் கரைசல் ரெடி பண்ணுறதுக்கு தேவை. இது 2ஐயும் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நம்ம நிழல் பாங்கான இடத்துல ஒரு 7 நாள் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் வச்சிடணும். இதை நீங்கள் மண்ணில் புதைச்சி கூட வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு மண்ணில் புதைச்சி வைக்கிற ஸ்பேஸ் கிடையாது, அதனால் நான் நிழல் பாங்கான இடத்துல வச்சுக்கிறேன். 7 நாள் பாருங்கள் எப்படி மேலே ஏடாட்டம் இருக்குது, அது மாதிரி இருக்கணும் 7 டேஸில். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபெர்டிலைசர் ரொம்ப நல்லாவே ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கண்டிப்பாக மூடி வச்சுருங்க. மூடி வைக்கல அப்படின்னா கொசு முட்டையிட்டு புழுக்கள் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபெர்டிலைசர் வீணாக போயிடும். ஸோ அதனால் சொல்கிறேன், புழுக்கள் வராமல் நல்லா மூடி டைட்டாக மூடி வச்சுருங்க. நான் இப்போ 5 லிட்டர் தண்ணிக்கு 1/2 லிட்டர் தேமோர் கரைசலை இது பண்ணிவிட்டு நான் விடுறேன். செடிகளுக்கு நான் ஒவ்வொரு செடிக்குமே நான் எப்போவுமே எல்லா செடிகளுக்குமே கொடுப்பேன். நீங்கள் காய்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி செடிகள் கொடுத்தாலும் ஓகே, இல்லை எல்லா செடிக்கும் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் ஓகே தான். இது செடிகளை நல்லா வளர்ச்சி அடைய செய்யும். இது கரெக்டாக நம்ம எந்த தருணத்தில் கொடுக்கணும் அப்படின்னா, நல்லா பூ பூக்கும், காய்க்க போகிற தருணத்தில், பூ காய்க்க போகிற தருணத்தில் கொடுக்கணும். பூ பூக்கவே இல்லை அப்படின்ற செடிக்கு கொடுங்க. காய்க்க மாட்டேங்குது, பூ வைக்கிது ஆனால் உதிர்ந்துருது, காய்க்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் இதை கொடுக்கலாம். நான் எனக்கு சுண்டக்காய் செடியில் பூ பூக்கும், ஆனால் காய்க்கலை 3 தடவையாக. ஸோ இந்த தடவை நான் இந்த ஃபெர்டிலைசரை ரெடி பண்ணி கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்த்தேன். சூப்பராக எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. பூக்களுக்குமே அப்படி தான், எப்போவுமே கம்மியாக பூக்கும். இந்த தடவை கொஞ்சம் நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதும் அப்படி தான். 2 லிட்டர் பாட்டிலில் நான் 50 ml தண்ணியில் அந்த ஃபெர்டிலைசரை 2 லிட்டர் தண்ணியில் 50 ml நான் கலந்துருக்கேன். அதுவும் அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க எல்லா செடிகளுக்கும், மேலே கீழே அப்படின்ட்டு. இது 2 முறையாக கொடுங்க. 15 டேஸ்க்கு அப்புறம் ஒரு தடவை கொடுங்க. 2 தடவை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஈவினிங் ஆகிட்டதுனால, பனி பெய்யறதுனால உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுறது கரெக்டாக தெரியலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய பூக்களுடைய ரிசல்ட்டை பாருங்கள். ரெயின்லி மழையே இல்லை, ஆனால் பூக்க ஆரம்பிச்சிச்சு. பிரான்ச்சாக எனக்கு நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ரிசல்ட்டு பார்த்துட்ருக்கீங்க. இப்போ காய்களோட ரிசல்ட்டை பாருங்கள். சுண்டைக்காய் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். மெயின் நான் இதுக்காக தான் அந்த ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி கொடுத்தேன். சூப்பராகவே காய்க்க ஆரம்பிச்சிச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. லைக்கும் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.